தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக பிறந்த நாம் பிரபஞ்ச சக்தியோடு இணைவது எப்படி? சரியா, நிறைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் குண்டலினி சக்தியை எழுப்புறேன், இது தியானம் பண்ணுறேன், இந்த ஆகம விதிகளை நான் ஃபாலோ பண்ணுறேன், சரியா, இந்த முறையில் நான் போயிட்டுருக்கேன், சித்தர் வழியில் போயிட்டுருக்கேன், இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை கண்டு ஆராய்ச்சி செய்து பிறகு ஒரு நிலைக்கு இப்படி பேசுவார்கள், இப்படி செய்வார்கள், சரியா. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக பிறப்பை கொடுத்த இறைவனுக்கு யார் எதை அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அதை முடிவு செய்யவும் தெரிந்திருக்கும், சரியா. அவங்க முடிவு பண்ணி தான் நமக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்து தான் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க, சரியா. இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பலாம், நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்ப தேவையில்லை. அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கள் பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கு, இந்த விஷயங்கள் தெரிய வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே பிரபஞ்ச சக்தியோடு இணைவது எப்படி? சரியா, ரொம்ப எளிமையான முறையில் பிரபஞ்ச சக்தியோடு இணைய முடியும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்மளால் உணர முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், சரியா, கிரகிச்சு கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனசளவில் தெளிவாக இருக்கணுங்க. மனதளவில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி எப்படி இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவைகளை கேட்டல், பேசுதல், தெரிதல், பார்த்தல், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மனதளவில் தெளிவாக இருக்கலாம். அப்படி மனதளவில் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தினசரி விடிய காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்தல் வேண்டும், சரியா. அப்படி குளிக்கும் போது உடல் அளவில் உங்களோட இரத்த ஓட்டமானது சீராக செயல்படும். உடல் அளவுலையும் உடல் நல்ல தெம்பாக தெளிவாக சுத்தமாக இருக்கும், சரியா. இரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியோடு இணைவது. இது எப்படி இணையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கள், புழுக்கள் எதுவாக இருந்தாலும் அதை துன்புறுத்தல் தவறு என்பதை நீங்கள் உணர வேண்டும், சரியா. அதை துன்புறுத்தல் தவறு அப்படின்றத நீங்கள் உணர வேண்டும். ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா கூட, ஏதோ ஒரு தவளை, பல்லி, இல்லை ஓனான் ஏதோ ஒன்று குறுக்கால வருது அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் ஏற்றி விடாத அளவிற்கு நிதானமாக வாகனத்தை செலுத்தல் வேண்டும். அந்த அமைதியும் அந்த பொறுமையும் உங்களோட மனசில் உருவாகணும், சரியா. அப்படி உருவாகும் போது நீங்கள் வாகனத்தை மெதுவாக செலுத்துவீங்க. அப்படி நீங்கள் மெதுவாக போகும்போது ஒரு உயிரினம் ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறுத்தி அதுக்கு வழியை விட்டுட்டு இல்லைன்னா ஒதுக்கி ஓட்டி கொண்டு போகும்போது உங்ககிட்ட அந்த தெய்வீக பக்குவமானது உருவாகிருக்கிறத உங்களால் உணர முடியும், சரியா. இதே போல் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இதை நீங்கள் கடைபிடிக்கணும், சரியா. பொறுமையாக அனுசரித்து போகிறது, சில விஷயங்கள் பொறுமையாக புரிய வைக்கிறது, சரியா. நல்ல ஒரு தெய்வீக மனப்பான்மை இருக்கிறது, நல்ல ஒரு பக்குவமான குணம் இருக்கிறது, சரியா. நம்ம இறைவன்கிட்ட வேண்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொன், பொருள், மண், மனை இதெல்லாம் வேண்டது அப்புறப்பட்ட விஷயம். அது ப்ரெசன்ட் லைஃப்க்கு நமக்கு யூஸ் ஆகுது, சரியா. இதை தவிர்த்து நம்ம கேட்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீய எண்ணங்களும், எந்த ஒரு இடையூறுகளும், எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் நான் ஒரு மனிதனாக நீண்ட ஆயுள், நிம்மதியாக, சந்தோஷமாக, எல்லோருடனும் ஒற்றுமையாக வாழ்ந்திட அருள் புரிய வேண்டும், சரியா. இது போல தான் நம்ம வேண்டுதலை வைக்கணும். இப்போ நம்ம ஏன் இது போல் வேண்டுதலை வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாயை திறந்து பேசக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் ஒலி வடிவில் பிரதிபலிக்கும், சரியா. ஒலி வடிவில், அதை ஓசை. நீங்கள் வாயை திறந்து வேண்டுற விஷயம் பிரபஞ்சத்தில் ஒலி வடிவாக பிரதிபலிக்கும். அது எத்தனை கோணங்களில் பிரதிபலிக்குதோ அவ்வளோ உங்களோட வேண்டுதலுக்கு பவர் அதிகரிக்கும், சரியா. அதே போல் நீங்கள் பார்க்குற விஷயம், கடவுளை பார்த்து நீங்கள் ப்ரே பண்ணும்போது அது ஒளி வடிவாக பிரதிபலிக்கும், சரியா. வெளிச்சம், அதோட உருவம், பிம்பம்
அது வழியாக பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ கடவுள்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து சக்தி உங்களோட மனசுக்குள்ளே இறங்கும், அவ்வளோ அது அற்புதங்கள் நடக்கும். சரியா? இது போல் விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? தினசரி செடிகளை வளர்க்குறதோ இல்லை செடிகளை நடுறதோ இல்லை செடிகளோட பேசுகிறதோ இல்லை செடிகளோட தண்ணி கொடுக்குறதோ இல்லை உரம் வைக்கிறதோ இது போல் விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. சரியா? அத்தனை உயிர்களையும் விரும்ப வேண்டும், அத்தனை உயிர்களையும் ரசிக்க வேண்டும், அத்தனை உயிர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது, கண்டினியூஸாக இது போல் விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் இணைந்து செயல்படுவீர்கள். பிரபஞ்சத்தில் ஒரு இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் ஒன்று வரப்போகுதுன்னா அது உங்களுக்கு தெரியும். இது விளையாட்டாக இல்லைங்க, இது வந்து சீரியஸான ஒரு மேட்டர். இது நம்ம உணர்ந்திருக்கணும். நமக்கு வந்து அதாவது இது அனுபவ முறையில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உணர்ந்திருக்கணும். சரியா? நீங்கள் இந்த வழியில் நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உணர்வீங்க. எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வருது அப்படின்னா கூட, எந்த ஒரு பிரச்சனைகள் வருது, எந்த ஒரு நன்மைகள் வருது அப்படின்னா கூட உங்களால் முன்னாடியே உணர முடியும். அதுபோல் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதை ஒலி வடிவாக தெரிவிக்கும். சரியா? இதை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இது போல் விஷயங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. சரியா? பிரபஞ்சத்தோட இணைதல்லே இருங்க எப்பயுமே. சரியா? அதாவது இப்போ நல்ல ஒரு இயற்கையான காற்றடிக்குது, நல்ல ஒரு மலை காற்று, மண் வாசம் அப்படி இருக்கிற போது நீங்கள் பைக்கை எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாகன ஓட்டுதல், அர்த்தமே இல்லாத ஒரு முயற்சி அது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நிலைமை இருக்குது பூமியில், அமைதியான ஒரு நல்ல காற்று இருக்குது, நல்ல தூய்மையான சுத்தமான பசுமையான ஜில்லுன்னு வீசுகிற காற்று, ஒரு மண் வாசம், மலை துளிகள் துளிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை உணர வேண்டிய ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கு இல்லைன்னா ஒரு தோட்டம் இல்லைன்னா ஒரு செடி கொடிகள் பக்கத்தில் இது போல் அமர்ந்து நீங்கள் அதை வந்து ரசித்து நீங்கள் அந்த சில்னஸ் ஃபீல் பண்ணி இப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட மிங்கிளாக இருக்கிறதா நீங்கள் உணர முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக எதனா ஒரு ரியாக்ஷன் எதனா ஒரு வேலைகள் செய்தீங்கன்னு சொன்னால் பிரபஞ்சத்தோட நீங்கள் துண்டிப்புலே இருப்பீங்க. சரியா? அதோட உங்களால் இணைய முடியாது. ஸோ இதுதாங்க கால நேரத்துக்கு ஏற்றபடி வாழ்தல். அப்படி வாழும் போது நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்றிணைந்து செயல்படுவோம். அப்படி இருக்கும்போது பிரபஞ்சங்கள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும், எல்லாத்தையுமே புரிய வைக்கும், எல்லாத்தையுமே நம்மளால் கிரகிச்சு கொள்ள முடியும். சரியா? இதுதாங்க பிரபஞ்ச சக்தியோட நம்ம இணைதலுக்கான ஒரு சூட்சும முறை. அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி.